என்ன மீன் குழம்பாத்தான் வச்சுக்கிட்டு இருக்க? வீட்டில் உட்காந்துருக்க மனம்னா மனம் தாங்க முடியலை பார்த்துக்கோ. தெருவில் நடந்துவோம் வீட்டுக்கு வரேன், அப்படி மணக்கு மீன் குழம்பு. என்னத்தை போட்டு அப்படி வச்ச? சரித்தா, கொஞ்சோல சோறு போட்டு தாயன் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுதேன். ஏம்மா வாம்மா வாம்மா, நல்லா சம்பாரிச்சு சோறு பொங்கி வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்பை எப்படி வைக்கணும்னு சொல்லித்தர, அது மாதிரி பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளைக்கு வச்சு கொடு. நல்ல மாங்காவை எடுத்துக்கோ, மாங்காய் சீசனில் நல்ல மாங்காவை எடுத்துக்கோ. மீனை நல்லா கழுவி பறக்கி வச்சுக்கோ. நல்ல பொடி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் ஒன்றா வெட்டி போட்டுரு. மசாலா பொடி வச்சுருப்போம்ல, அந்த மசாலா பொடியை போட்டுரு. நல்ல கணிசமாக கொஞ்சம் வத்தப்பொடியை நல்லா போட்டுக்கோ. சின்ன வெங்காயத்தையும் வெட்டி உள்ளே போட்டுக்கோ. கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஒரு சில்லு தேங்காய் மட்டும் வை. ஒரு சில்லு தேங்காய் வச்சுட்டு நல்ல வெள்ளைப்பூடு கொஞ்சம் கணிசமாக வச்சுக்கோ. 2 பெருஞ்சீரகம் வை. இந்த பெரிய பெரிய மீனுக்கெல்லாம் 2 பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, தேங்காய் போட்டு அந்தால அரைச்சி நல்லா உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சுட்டு, தாளிப்பெல்லாம் அந்த கடுகு கூட 4 வெந்தயத்தை போடு. அந்த வெந்தயம் அவ்வளோ மணமாக இருக்கும். மல்லியும் மாங்காவும் கொதித்து வருந்துட்டு பையன் அவ்வளோ மணமாக இருக்கும். கொதிச்ச பிறகு மீனை போட்டு நல்லா தாளித்து எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் நல்லா சுட சுட பருமாறு. அவ்வளோ நல்ல ருசியாக இருக்கும்.